கரண்ட் இல்லை மக்களுக்கு, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே இல்லை. அதை பேச வக்கு இல்லை நாய்ங்களுக்கு. ஆனால் நீ கம்முனா, நீ சைலண்ட்னா, நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்களாம் இன்னும் இறங்கலை பார்ப்பாங்களா? நாங்கள் இன்னும் இறங்கலை. இறங்கி அடித்தோம் வச்சுக்கோ, நீங்கள் உட்கார்ற இடத்துல ஊச்சா போயிடுவீங்க. பார்த்துக்கோ. ஓவரா வாயில் அவங்க அண்ணன் சொன்னார், நல்லா வருதுன்னு. பின்னாடி வர்றதெல்லாம் முன்னாடி கொட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு பேசுறதுக்கு அருவருப்பாக இருக்குது. எங்களுக்கும் பேச தெரியும், உன்னை விட தர இறங்கி பேச தெரியும், அதுவும் எவிடன்ஸோடு பேச தெரியும். ஒருத்தையும் என்ன மாதிரி ஆளுங்கன்னு கெஞ்சா விற்கிறவங்க இனிமேல் நிம்மதியாக கெஞ்சா விற்பாங்க. பிரார்த்தல் பண்ணுறவளுங்க நிம்மதியாக பிரார்த்தல். என்னோட காட்சி இது? இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கக்கூடாது. ஓட்டு போட மட்டும் மக்கள் வேணும். ஓட்டு போட்டவங்க சீட்டில் உட்காந்தவொன்னு ஒட்டு மொத்தம் பேரையும் அடிச்சு துரத்தணும், அதுதான் உங்க நினைப்பா? ரோட்டு கடை வச்சிருக்கிறவங்களெல்லாம் அடித்து தூக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, குடும்பமாக நாங்கள் எங்கள் குடும்பமே நாங்கள் நீ வரணும்னு நினச்சி ஓட்டு போட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு பிழைக்கிற பொழப்பில் கையை வைக்கிறீன்னு. இது என்ன ஆட்சி தெரியுமா? சைக்கோ ஆட்சி. நான் சொன்னேன் பாருங்க ஒரு வாட்டி, இந்தியா மேப் பின்னாடி எல்லா மக்கள் நிற்கிறாங்க, முன்னாடி இந்த ஆள் நிற்கிறாருன்னு. ஞாபகம் இருக்கா? மக்கள் எல்லாம் கொடுமை பண்ணி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணுன்னு வராரா, இல்லை நல்லது செய்யணும்னு வராரான்னு எனக்கு தெரியலன்னு இப்போ சொல்கிறேன். மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்க வேதனையை பார்த்து ரசிக்கிறாங்க. சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்துருக்குறீங்களா? பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கமல் வந்து அநியாயம் பண்ணிவிட்டு அதை வீடியோவில் பார்த்து ரசிச்சுட்ருப்பானே, அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க. இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பொம்பளைங்களெல்லாம் அவன் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஒருத்தையும் கூடிய ஊற்றி போதை மருந்தை கொடுத்து நாசம் பண்ணி போடுறானுங்கன்னா, வெளியில் போகிற குழந்தைங்க, வேலைக்கு போகிற பெண்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக பிள்ளைங்களை விட்டுட்டு போவாங்க? 2500 கொடுக்கவே வக்கு இல்லை. வேலைக்கு போகிற அந்த 1000 ரூபாவை கூட அந்த சார் வந்து சண்டை போட்டு அடம் பண்ணி வாங்கி கொடுக்கலன்னா அது கூட ஏழை மக்களுக்கு கிடச்சிருக்காது. பொய்யா சொல்லி ஆசை வார்த்தையை தூண்டி மக்களை ஏமாற்றி பாதி பேர் குழந்தைங்களுக்கு பயந்தன் போட்டவங்க, பாதி பேர் ஆசை வார்த்தைக்கு மயங்கி போட்டவங்க. இதில் வல்கர் வேறு இந்த பொறுக்கி பொண்ணுங்க அலையுதுங்களை அவுத்து போட்டு ஆடுறவளுங்க, அவளுங்கெல்லாம் இவனுக்கு ஆட்டோவில் போய் முத்தம் கொடுக்குறாள் ஒருத்தி. அந்த மாதிரி எச்ச பொம்பளைங்க போட்டவளுங்க. அந்த பொம்பளைங்களை வச்சு கட்டைங்களெல்லாம் ஏமாற்றி அந்த ஆடை வச்சு கைட்டி காட்டை வச்சு போட்டவங்க. இதுதான் ஆட்சி நிலைக்காது.